வணக்கம் பிரவீன். எண்ணூர் சுனாமி குடியிருப்பு பகுதியில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையத்தில் பரிசோதனை செய்வதற்காக கர்ப்பிணி பெண்கள் அலைக்கழிக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். போதிய இருக்கைகள் இல்லாதால் கர்ப்பிணி பெண்களை தரையில் அமர வைக்கும் ஆரம்ப சுகாதார செவிலியர்களால் அங்கு பெரும் இல்லலுக்கு உள்ளாகின்றனர் கர்ப்பிணி பெண்கள். திருவொற்றியூர் தொகுதிக்கு உட்பட்ட சுனாமி குடியிருப்பு பகுதியில் செயல்பட்டு வரும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எண்ணூர், எர்ணாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான கர்ப்பிணிகள் அந்த மையத்திற்கு மருத்துவ பரிசோதனைக்காக வருகின்றனர். எண்ணூர் பகுதியை சேர்ந்த திருமதி மஞ்சுளா அர்ஜுன் இன்று சுனாமி குடியிருப்பில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையத்திற்கு பரிசோதனைக்காக வந்தபோது கத்திவாக்கத்தில் உள்ள சுகாதார மையத்துக்கு சென்று அங்கு பதிவு செய்து பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு செவிலியர்கள் வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக அவரது குடும்பத்தினர் சுகாதார மையத்திற்கு கேட்டபோது மண்டல சுகாதாரத்துறை அதிகாரிக்கும் அவர்களுக்கு முன்னே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது செவிலியர்கள் தங்களிடம் கனிவாக பேசுவதில்லை என்றும் தங்களை அவதூறாக பேசுகிறார்கள், இருக்கைகள் கூட இல்லாமல் தரையில் அமர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதாக அவர்கள் அதிகாரியிடம் புகார் தெரிவித்தனர். நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் செவிலியர்களை கண்டித்தும் பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டப்போ அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுத்து போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டவர்களை, இருக்கைகள் உள்ளிட்டவர்களை அந்த சுகாதார மையத்திற்கு வழங்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர்.